NAR, most inclusive social commerce platform. One stop for sellers, users and content creators. உடனே டவுன்லோட் பண்ணுங்க NAR, link in description. For more details, contact 770-810-5487. Jesus there or no, I don't know. You, Jesus Kendrick, you my God. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷன் பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளோட வாழ்க்கைக்கு ஒன்று கொடுக்குறான்னா அவனை நான் கடவுளா தானே பார்க்குறோம். சிகா வாட்ச் டவர் படிக்கட்டுகளில் தனியாக அமர்ந்திருக்கிறான். கென்ட்ரிக் அவனிடம் வருகிறான். வாட்ச் டவர்ல இந்த சீன் நடக்கல. ஏன் நடக்கல? உங்களோட ஃபர்ஸ்ட் பேப்பர் ஸ்கிரிப்ட் நீங்க மறந்துடணும் டோட்டலா. நான் டைட்டில் வச்ச காரணமே வந்துட்டு அதுதான். என்னைக்கோ ஒரு நாள் நான் வெளியில போட முடியும், அந்த சொர்க்கவாசல் திறந்து நான் எப்படியாவது வெளியில போக முடியும். ஜெயில்ன்ற அவ்வளோ ஒரு டார்ச்சரஸான ஒரு இடம் இருக்கும்போது எங்கேயாவது யாருக்காவது ஒரு ஹோப் தேவைப்படுது. அது பாலிடிக்ஸ் தாண்டி சில பேருக்கு அது காடா இருக்கு. இந்த கென்ட்ரிக்ல வர கேரக்டர் மாதிரி ஒரு ரியல் லைஃப் கேரக்டர் அங்கே ஒருத்தர் இருந்தார். ஆப்பிரிக்கன் நம்பர் என்ன ஒரு ட்ரக் கேஸ்க்காக உள்ள வந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வந்து இந்த வாக் ஆஃப் ஷேம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு அட்டன் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. கடவுளா இருக்கிறது ரொம்ப ஈஸி, மனுஷனா இருக்கிறது தான் கஷ்டம். பயங்கரமான டைலாக். வணக்கம் சித்தார்த். வணக்கம் ஆதிவன், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. நீங்கள்? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஸ்கிரிப்ட் புக்கே கையில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இன்னைக்கு சொர்க்கவாசல் படத்துலேருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரொம்ப முக்கியமான ஒரு சீனை பற்றி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். டன். கென்ட்ரிக்கும் சிகாவும் உட்காந்து பேசக்கூடிய ஒரு முக்கியமான கான்வர்சேஷன். அந்த டைலாகை நான் படிச்சிடுறேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட். அது ரொம்ப சிம்பிளாக லேமன் டேர்ம்ஸில் இருந்தாலும் அது நல்லா இருந்துச்சு. ஜீசஸ் தேர் ஆர் நோ, ஐ டோன்ட் நோ. டு மீ யூ ஜீசஸ் கென்ட்ரிக், யூ மை காட். என்னோடும் படத்தில் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சீன்ஸ். எழுதும்போதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது ஐ திங்க் விஷுவலாகவும் எடுக்கும்போது ஆடியன்ஸ் கிட்டே அந்த ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போதும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இல்லை ஸ்வீட்டான ஒரு சீன். ஏன்னா ஜெயில் மாதிரி அவ்வளோ ஒரு ஹார்டான ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ரே ஆஃப் ஹோப்பாக நம்ம என்றைக்குமே, ஏன்னா வாழ்க்கையிலையும் அப்படி தான் நம்ம சின்ன சின்ன இடத்துலேருந்து இல்லை தேடாத ஒரு விஷயத்துலேருந்து நம்ம அந்த ஹோப் எடுத்துப்போம்ல, அந்த மாதிரி தான் இந்த சீனை நான் பார்த்தேன். கென்ட்ரிக் மாதிரி ஒரு எழுதும்போதே அது ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு கேரக்டராக இருந்துச்சு. அவர் சாமுவேல் ராபின்சன் ஒருத்தர் வந்து பண்ணி கொடுத்ததும் ரொம்ப ஸ்வீட்டான பையன். ஐ திங்க் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அந்த கேரக்டரே வந்து. ஜெயில் மாதிரி ரொம்ப கெயாட்டிக்கான ஒரு இடத்துல ஹோப், எஸ், பட் இவ்வளோ கம்ஃபர்டிங்கான ஒரு கான்வர்சேஷன் இருக்கக்கூடிய ஒரு சீனை பிலீவபிளாக வைக்க முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் சித்தார்த்துக்கு எப்படி வந்துச்சு? ஆக்சுவலாக வந்து நாங்கள் இந்த படத்தோட எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணும்போது ராஜமன்றின்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ஆந்திராவில் வந்து இருக்கிற ராஜமன்றி. அங்கே தான் ஐ திங்க் ஷூட்டிங்க்கு லொக்கேஷனாக பர்மிஷன் கொடுப்பாங்க லைவ் ஜெயிலில். பட் நம்மளால் ஷூட் பண்ண முடியல. நான் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் விஷயங்கள், நைட்லாம் ஷூட் பண்ண முடியாது, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் போது சரி அங்கே இருக்கிற ஷூட்டிங் லொக்கேஷன் ஸ்கவுட்டன் மாதிரி போயிட்டு அங்கே இருக்கிற ஆளுங்களை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ராஜமன்றியில் ஒரு 2 வீக்ஸ் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணோம், நானும் என் டீமும். அப்போது இந்த கென்ட்ரிக்ல வர கேரக்டர் மாதிரி ஒரு ரியல் லைஃப் கேரக்டர் அங்கே ஒருத்தர் இருந்தார். ஒரு ஆப்பிரிக்கன் நம்பர் என்ன ஒரு ட்ரக் கேஸ்க்காக உள்ளே வந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஆனால் எப்போவுமே கையில் ஒரு பைபிளோடையும் எப்போவுமே வந்து ஜீசஸோட இது பற்றியும் எப்போவுமே வந்து பேசிட்டே இருந்தார் அவர். அப்போ நான் கேட்டேன் அவர்கிட்ட, நீங்கள் எப்படி என்ன இதுக்காக வந்துட்டு இவ்வளோ நாள் சொல்கிறீங்க? நான் குடும்பம் நைஜீரியா என்னவோ சொன்னீங்க, ரொம்ப பிரிஞ்சு ஒரு 10 இயர்ஸ் இங்கேயே இருக்கேங்க, உங்களோட மொழி தெரியாது, ஆட்கள் தெரியாது, எல்லாமே இருக்குது, எப்படி நீங்கன்னு சொல்லும்போது அவர் ஆக்சுவலாக என்ன சொன்னார்னா, அவர் ஆக்சுவலாக ஒரு ஏத்திஸ்டாக இருந்திருக்காராம். ஓகே. எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தவர் வந்துட்டு. ஆனால் ஜெயிலுன்ற அவ்வளோ ஒரு ஒரு டார்ச்சரஸான ஒரு இடம் அப்படின்னு இருக்கும்போது எங்கேயாவது யாருக்காவது ஒரு ஹோப் தேவைப்படுது. அது பாலிடிக்ஸ் தாண்டி சில பேருக்கு அது காடாக இருக்குது. நம்ம தெரியாத ஒரு நம்பர் இல்லை எங்கேயோ நான் மேலே பார்க்குறேன்னா அது ரொம்ப டஃப்பான ஒரு சூழல் இருக்கிற ஒரு இடம் தானே ஜெயில். அப்போது அவங்களுக்கு தெரியாமல் வந்து சில பேர் அது காடில் எடுத்துப்பாங்க. சில பேர் வந்து நான் என்ன சொன்னாங்கன்னா, லெட்டர்ஸ் எழுதிட்டே இருப்பேன், அது போய் சேருதான்னு கூட எனக்கு தெரியல, பட் நான் அதை எழுதிட்டே இருப்பேன், யாருக்கும் எழுதிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதுவுமே வந்து ஒரு இமேஜினரி பர்சன் தானே. இமேஜினா அது நிஜமாவும் இருந்தாலுமே உனக்கு எதுவுமே அவங்க கிட்ட இருந்து கிடைக்க போகுது. பதில் வருதோ இல்லையோ நான் எழுதுறேன் அப்படின்றது சாமி தானே. எக்ஸாக்ட்லி. பதில் வருதோ இல்லையோ வேண்டிகிட்டே இருப்போன்ற ஒரு இதில் தான். ஸோ அந்த இடம் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதாக பட்டுச்சது. அண்ட் நான் டைட்டில் வச்ச காரணமே வந்துட்டு அதுதான். லைக் எவ்ரி ஒன் ஹேஸ் தட் ஹோப் தட் என்னைக்கோ ஒரு நாள் நான் வெளியில் போட முடியும், அந்த சொர்க்கவாசல் திறந்து நான் எப்படியாவது வெளியில் போக முடியும். அது வரைக்கும் நம்ம அந்த மைண்ட் ரீதியாக நடக்கிற பாதிப்போ இல்லை மைண்ட் ரீதியாக நடக்கிற நமக்கே தெரியாமல் அந்த இடம் என்னெல்லாம் கேள்விகள் நம்மளை கேட்க வைக்குதோ, அந்த ஹோப்புன்றதை மட்டும் அவங்க என்றைக்குமே ரொம்ப க்ளோஸாக உள்ளே வச்சுட்டு இருக்காங்க. இந்த சீக்வன்ஸ் ஏன் எனக்கு பர்சனல் ஃபேவரட்னா, இந்த கான்வர்சேஷன், ஹோப் இதெல்லாம் தாண்டி ஒரு பிளாக் ஜீசஸ் இமேஜோட இந்த சீக்வன்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அது ரிவீல் ஆகும்போது எனக்கு வந்து சட்டுன்னு அடிச்சிருச்சுங்க. ஏன்னா சின்ன வயசில் நான் வந்து முகமது அலியோட ஒரு கதை படிச்சிருக்கேன். அவர் அவங்க அம்மா கிட்ட, என்னம்மா நம்மளை சுற்றி எல்லாமே ஒயிட்டாக இருக்கே, ஏன் எல்லா நல்ல விஷயங்களையும் ஒயிட்டாகவே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் ஜீசஸ், எஸ், ஏன் பிளாக் ஜீசஸ் இல்லையா, ஏன் ஜீசஸ் ஒயிட்டாகவே இருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதாக நான் படிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு பிளாக் ஜீசஸ் இமேஜை சொர்க்கவாசல் படத்தில் பார்த்தேன். தேங்க்யூ ஃபார் தட். ஆக்சுவலாக தேங்க்யூ. எனக்குமே வந்து ஆக்சுவலாக பாலிடிக்ஸ் நம்ம உள்ளே படிக்கும்போது, இப்போ ரஞ்சித் சார் டீம்லேயும் நம்ம சேர்ந்து பாலிடிக்ஸாக நிறைய உள்ளே அணுகும்போது
Black பீப்புளோட லிபரேஷன்ன்ற ஒரு போராட்டமே வந்துட்டு ஒரு பயங்கர ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. அது அவங்க அந்த கலை வடிவம் ஹிப்ஹாப் எப்படி அவங்க கையில் எடுத்து ரேப்பு அது நம்மளுக்குமே ரொம்ப ஜாகிரபிக்கலாக அமெரிக்காலேருந்து நம்ம தள்ளி இருந்தாலும் அது நம்மளுக்கு பயங்கரமாக ஒன்று கரெக்டான ஒரு ஆர்ட் ஃபார்மில் வந்து நின்றுச்சுல. அப்போது அந்த ஒரு ஆர்ட் ஃபார்ம் வழியாக அவங்களோட லிபரேஷன் பற்றி ஒன்று பேசுகிற விஷயம் போது அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ரொம்ப இன்ஸ்பிரேஷனலான ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்ட் அதுதான் எங்கேயுமே வந்துட்டு எல்லாருமே போராட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட கலை மூலமாக எப்படி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மத்தியில் நம்மளோட அரசியலை எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறோன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா பிளாக்ஸ் கிட்டேருந்து ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயன்றது நாங்கள் பார்க்குறோம், எல்லாருமே பார்க்குற ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி பிளாக் எவல்யூஷன் அவங்களோட ஃபைட் எவல்யூஷன்லையுமே நம்ம எடுத்து பார்த்தோம்னா வந்துட்டு சர்ச்சுன்றது அங்கே என்ன ரோல் ப்ளே பண்ணியிருக்குன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இதாக நான் என்னோட புரிதலில் பார்த்துறேன். நீங்கள் சொன்ன மாதிரி இனிஷியல் ரிலீஜியஸ் விமர்சனக்குள்ளே நான் போகல, அது எனக்கு இப்போ தேவையில்லைன்னு தோணுது. பட் ஐ திங்க் அங்கே நான் படித்த இதில் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா சர்ச்சுமே சரி நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுல் ஒயிட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் இன்ஃபேக்ட் டு த லெவல் தட் அவங்க ஆஃப்ரிக்கன்ஸை வந்து ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லையும் நியூ டெஸ்ட்மெண்ட்லையும் இதுலேயுமே வந்துட்டு அவங்கள வந்து தவறானவங்களாவே காமிச்சிருந்தாங்க. அப்போது பிளாக் பீப்புள் வந்துட்டு அவங்க சர்ச்சோட இன்ஸ்டியூஷனுக்குள்ளே போய் நம்மளோட விடுதலைக்காக போராடும் போது அவங்க அந்த ஜீசஸோட இதையே அவங்க தோற்றத்தையே அவங்க என்னென்னு கேள்வி கேட்குறாங்க. அவங்க அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொலிட்டிக்கல் காலாக நான் பார்த்தேன்னா முகமது அலி வந்து அதை பண்ணார். அதுக்கப்புறம் என்னோட ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒரு டூபாக் ஷக்கூர் அப்படின்ற ஒரு ரேப்பர் இருக்கார், ரொம்ப பெரிய லெவல் ரேப்பரை சுட்டு கொண்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஒரு இதில் வந்துட்டு. ஏன்னா பொலிட்டிக்கலாகவும் செம்ம 27 ரொம்ப சின்ன வயசான ஒருத்தர் தான். பட் அவர் எழுப்பின கேள்விகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஐ ஓப்பனரான ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்ட் சர்ச்சுன்ற ஒரு இதில் தான் வந்துட்டு மார்ட்டின் லூதர் கிங்க்கும் மால்கம் எக்ஸ்ன்றதுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் ஏற்படுது. அந்த இடத்துல நம்மளே வந்து இது சொல்கிறாங்க, நம்ம எப்படி அந்த இதுக்குள்ளே இன்ஸ்டியூஷனுக்குள்ளே போய் நம்ம இது பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் மால்கம் எக்ஸ் வந்து முன்னுக்கு வைக்கிறார். அப்போ தான் வந்து பிளாக் ஜீசஸ்ன்ற கான்செப்ட் வந்து உருவாகுது. பிளாக் ஜீசஸ் பற்றி நான் அதுக்கப்புறம் எடுத்து படிக்க எனக்கு என்ன புரிஞ்சலாக பிளாக் ஜீசஸ் பற்றி கிடச்சிச்சுன்னா ரிலீஜன் ஒரு ஸ்ட்ரக்சரைஸ் ஃபார்மில் ஒன்று இருக்குது. பட் அது ஒரு செட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன்ஸ், செட் ஆஃப் ரூல்ஸு, செட் ஆஃப் இதில் மட்டும்தான் அது யார் ரிலீஜனை ஃபார்ம் பண்ணாங்களோ இல்லை அது யார் அந்த கடவுளுக்கு அப்புறம் இது எடுத்தாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து கையில் ஆழ்ந்துட்டு இருக்காங்க. பட் ரிலீஜனும் என்னென்னா அது நான் எப்படி பார்த்தேன்னா அதுக்கும் ஒரு இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வரலாம். பிளாக் ஜீசஸ்ன்றது அந்த மாதிரி ஒரு இன்டர்பிரிட்டேஷனில் வந்தது தான். பிளாக் ரேஸ் பீப்புள் வந்துட்டு ஃபெய்த்துக்குள்ளே அடங்குறாங்க தவிர பிலீஃப்குள்ளே அடங்க மாட்டாங்க. பிலீஃப்ன்றது நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ரிலீஜியஸ் ஸ்கிரிப்சர்ஸ் நான் என்னோட இன்டர்பிரிட்டேஷனில் இது எல்லாருமே பார்க்குறேன். எனக்கு ஒரு ஜீசஸ் இப்படி இருந்தார்னா என்னோட ஓன் ஆஃப்ரிக்கன் லேண்ட்லேருந்து ஒரு ஜீசஸ் இருந்தானா அவன் எப்படி இருப்பான், அவன் என்ன லவ் பேசுவான், யாருக்காக லவ் பேசுவான், எனக்கு ரிலேட்டபிளா என்னவா இருக்கான், என்னோட இனத்தை சேர்ந்த ஒரு ஜீசஸ். அட்லீஸ்ட் எனக்கு படித்த டைமில் நான் ஹிஸ்டாரிக்கலாக அவ்வளோ பின்னாடி படிச்சதில்லை, பட் இந்த டைம்லேருந்து நான் படிக்கும்போது அது வந்து ரொம்ப இன்னைக்கு ரிலீஜனுக்கு ரொம்ப தேவையான விஷயமா அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு ரிலீஜன் ஃபேனட்டிசிசம் வந்து ரொம்ப ஜாஸ்தியான ஒரு காலகட்டத்தில் எல்லா ரிலீஜனுக்குமே ஒரு கடவுள் இருக்காரு இல்லைன்றதுல மட்டும் நம்ம தாண்டி போகிறோம். பட் எவ்வளோ பேர் நடுவில் இருக்காங்க. நடுவில் நான் சொன்னா ஒரு ஃபெய்த் யார் மேலேயோ இருக்குது, பட் நான் ரொம்ப பிளைண்ட் பிலீஃபில் மட்டும் அந்த ஸ்கிரிப்சர்ஸாக இருக்கட்டும் இதை நான் வந்து கையெடுக்க மாட்டேன். கரெக்ட். அடக்குமுறைகளாக இருக்கட்டும் அதை நான் கையெடுக்க மாட்டேன். அந்த நுவான்ஸ்குள்ளே பிளாக் ஜீசஸ் தான் எங்கேயோ வந்து உட்காராருன்றது தான் என்னோட புரிதலில் ஹிஸ்டாரிக்கலாக அந்த இது இவால்வ் ஆயிருக்கு. ஓகே. அப்போ அப்படி இருக்கும்போது கென்ட்ரிக்ன்ற கேரக்டர் வந்துட்டு லவ் மட்டும்தான். ஏன்னா அது மட்டும்தான், அந்த லவ்க்கு தான் வந்து உலகத்திலே எல்லா ஹேட்டையும் உடைக்கிற எனர்ஜி வந்து லவ்க்கு மட்டும்தான் இருக்குது. அதனால தான் எனக்கு நான் ஒரு விஷுவலாக வந்து ஜீசஸ்ன்ற தோற்றத்தை மட்டும் காமிக்காமல் அந்த ஒரு ஒயிட் ஷாட் அந்த சிகாவும் இவங்களை பேசி முடிச்சு ஒரு ஒயிட் ஷாட் வச்சோன்னா அங்கே புத்தர் உட்காந்துருப்பார். ஒரு ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு இது பொலிட்டிக்கல் டூலாகவும் ரொம்ப பெரிய ஒரு இது அவரோட அன்பு ராஜ்யம் அப்படின்னு எழுதி இருந்திருக்கும். அங்கேயுமே நான் ஜீசஸோட எடுத்து வச்சிருக்கிறத தாண்டி அது லவ்ன்றது எல்லா ரிலீஜன்லையும் இருக்கிற ஒரு விஷயமா தான் நான் பார்த்தேன்னா இட் இஸ் என்கல்ஃபிங் ஆஃப் ஆல் ரிலீஜன்ஸ். ஓகே. ஸோ கென்ட்ரிக்ன்றது ஒரு ஸ்பிரிச்சுவலான ஹோப் தேடுற கடவுள் தேடுற ஒரு ஆளாக தான் நான் வந்து பார்க்குறேன். நீங்கள் ராஜமுந்திரியில் ஜெயிலில் போய் ரிசர்ச் பண்ணும்போது அங்கே ஒருத்தரை பார்க்குறீங்க, ஒரு நைஜீரியன் ஆள். நீங்கள் சொர்க்கவாசல்ன்ற ஸ்கிரிப்டை எழுதும்போது இந்த கேரக்டர் இல்லையா, அவரை பார்த்த பிறகு தான் வந்துச்சா? பிரைமரி லெவல் கேரக்டர்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இவங்கள சப்போர்ட் பண்ணுற யாரெல்லாம் வரலான்ற இதுக்குள்ளே நம்ம போ. கரெக்ட். அப்போது கென்ட்ரிக்ன்றது ஓரளவுக்கு ஐடியாவாக யாராக இருந்தாருன்னு எங்களுக்கு தெரியும். பட் ராஜமுந்திரி ஒரு ஸ்கிரிப்ட் லெவல்லே நம்ம போய் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிடும்ல. ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் ஓரளவுக்கு ஒரு வடிவத்தில் இருக்கும். இது ஸ்டார்ட் பாயிண்ட், இது ஹீரோட ஜேர்னி இப்படி இருக்க போது, மெயின் கேரக்டர்ஸ் இப்படி இருக்க போகிறாங்கன்றது நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும். பட் அது டீட்டெயிலிங் பண்ணுறது எல்லாமே ஒரு ரிசர்ச்க்கு அப்புறம் தான் டீட்டெயிலிங்குள்ளே வரும். கென்ட்ரிக்ன்றவன் யார், சிகாக்கு அவன் யார், என்ன ஒரு சிகாவோட மனசாட்சியாக அவன் என்ன பேசுகிறான், அந்த ஐடியா இருந்துச்சு தவிர அதோட டெப்த் வந்து நம்ம இந்த மாதிரி ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் உள்ளே வரும்போது அது இன்னும் லேயர்டாக ஒரு டெப்த்துக்குள்ளே மாறுது. அண்ட் நெக்ஸ்ட் டவுட் என்ன வருது அப்படின்னா பெயிண்டிங். ஒரு ஜீசஸனுடைய பெயிண்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காமிச்சிட்டே இருக்கும். அது ஒரு பாயிண்ட்ல இன்கம்ப்ளீட்டாக இருக்குது.
அது கம்ப்ளீட் ஆகும்போது கென்ட்ரிக்கினுடைய முகத்தோட கம்ப்ளீட் ஆகுது இல்லையா? இது எப்போ டிசைட் பண்ணீங்க? ஐ திங்க் என்னோட இமேஜரி சைடில் வந்து நான் என்றைக்குமே ரொம்ப ஸ்கிரிப்ட் இனிஷியலாக எழுதும்போதே நான் விஷுவலாக இது எப்படி கன்சீவ் பண்ணுறது தான் நான் ஸ்டார்டிங்லேருந்தே பார்ப்பேன். அண்ட் எனக்கு இந்த மாதிரி சில ஆர்டிஸ்டிக் டச்சஸ் ஆஸ் ஆல் ஃபிலிம் மேக்கர்ஸ் நம்மளோட சைடில் ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்காக தான் ஒரு பெயிண்டராகவே உள்ள ஒரு கேரக்டராகவே ப்ளே பண்ணோம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் சிகாக்கு ரிவீல் ஆகிற ஷார்ட்ஸ்லாமும் ஏதாவது ஒரு ஏன்னா உள்ள ஜெயிலில் இருந்திருக்காங்க, அவங்களோட பெயிண்டிங்கும் அவங்களோட இதுதான் அவங்களோட ஹிஸ்ட்ரி. அங்கே என்ன நடந்தது அவங்க இருந்த காலகட்டத்தோட ஹிஸ்ட்ரி அவங்க பெயிண்டிங்ஸ் வழியாவோ இது மட்டும்தான். ஏன்னா பேப்பர் கொடுக்க மாட்டாங்க, நீ கிடைக்கிற இலை வச்சோ இல்லை கிடைக்கிற அங்கே கரிமண் வச்சோ என்ன வச்சோ பண்ணுறது தான் அங்கே. ஸோ எனக்கு தூரிகன்ற கேரக்டர் வழியாக ஒரு பெயிண்டிங் ஆப்ஜெக்ட் ஒன்று கிடச்சிச்சு. அப்போது இனிஷியலாக வந்து அந்த அந்த ஃபங்க்ஷனுமே ஆக்சுவலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எங்கே முடியும் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா கென்ட்ரிக்கோட நினைவு நாளில் தான், ஒரு அவனோட 10th டே காரியம் பண்ணுற நாளில் தான் வந்து முடியும். அண்ட் ஜீசஸோட ஃபோட்டோ இன்கம்ப்ளீட்டாக இருந்தாலும் அது கென்ட்ரிக்கோட வடிவம் கொடுக்கணுன்றது எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே தெரிஞ்சிச்சு எனக்கு. ஏன்னா அதுதான் அந்த ஆர்க்கோட கம்ப்ளீஷன். கென்ட்ரிக்ன்றவன் ஒரு வெறும் ஒரு ரிலீஜன் சேர்ந்த ஒருத்தனா தாண்டி அவன் யூனிவர்சலாக மாறுற இடமாவும் இதுதான் இந்த ஒரு இமேஜ் தான் கொடுக்கும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி ஷூட்டிங் போகிற டைம்லேயே வந்து இந்த ஐடியா இருந்துச்சு. ஃபைனல் இமேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அது நம்ம ரெஃபரன்சிங்காகவே வந்துட்டு அந்த கென்ட்ரிக் லமார்னு ஒரு பெரிய ராப்பர் இருக்கார், அவரோட இமேஜ் வந்து ஒரு ஜீசஸோட இமேஜில் வந்து அந்த அது என்ன ஸ்டான்ஸ் அந்த முள் கிரீடம் இருக்கிற ஒரு இது வந்துட்டு எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணது. நான் கென்ட்ரிக் என்ற கேரக்டர் ஒரு தோற்றமாக கொடுக்கணும் போது இந்த எண்ட் பாயிண்ட் எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே ரொம்ப ஃபிக்ஸ் ஆகி நான் ரெஃபரன்சிங்காக எடுத்து வச்சிருந்தேன். அண்ட் எனக்கு ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைல்லையுமே எனக்கு ஸ்பாட்டுக்கு போய் டிசைட் பண்ணுற அளவுக்கு எனக்கு திறமை கிடையாது. ஸோ இந்த கால்ஸ் எல்லாமே நம்ம பேப்பரில் எவ்வளோ எடுக்க முடியுமோ, ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் எவ்வளோ எடுக்க முடியுமோ அது எடுத்தது தான். ஐ திங்க் அதுதான் முழுமையாக நல்லா வந்திருக்கும் அப்படின்னு. சூப்பர், அது நல்ல ரிவீல். இந்த கான்வர்சேஷனுக்கு நீங்கள் ஆடியன்ஸையும் சிகான்ற கேரக்டரையும் எப்படி தயார்படுத்துறீங்க? ஆடியன்ஸை தயார்படுத்துறது நம்ம வந்து கிராஃப் லெவலில் எடுத்து பார்த்தாலுமே வந்துட்டு சிகான்றவன் ஒரு கேரக்டராக வந்து இது வரைக்கும் நம்ம கேங்ஸ்டர்ஸோட வாழ்க்கையை பார்த்துருக்கோம், அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஆனால் அவங்க எவ்வளோ தான் தவறுகள் பண்ணியிருந்தாலும் அந்த தவறுகளை என்னால் வந்து ஒயிட் வாஷ் பண்ண முடியாது, அது நியாயப்படுத்தவும் முடியாது. ஆனால் இன்னைக்கு ஒருத்தன் ஜெயிலில் இருந்த ஒரு மனுஷன் திருந்தி வாழணும்னு இருக்கிற இடத்துல தான் சிகான்ற கேரக்டர் நம்ம அட்டன் பண்ணுறோம் அவனுக்கு. ஆனால் அந்த கேரக்டர் எடுத்து பார்த்து ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து கென்ட்ரிக் அவரை வந்து போதனம் பண்ணி எல்லாமே இது வரைக்கும் நீ எதுவுமே பண்ணக்கூடாதுன்ற மெயினாக ப்ராமிஸ் வாங்குறேன். கரெக்ட், அது ஒரு ரிலீஜியஸாக தாண்டி நீ இதுமாரி எந்த தவறும் பண்ணக்கூடாது, நீ ஒரு கரெக்டான வழி எடுத்துகிட்டு இருக்குன்றதுலாம் ப்ராமிஸ் வாங்குறது. சிகார் கேரக்டர் நான் எப்படி பார்த்தேன்னா எப்போவுமே ஒரு ஊசலில் இருக்கிற கேரக்டர், ஒரு வழியை விட்டு வந்துட்டோம். ஏன்னா அதிகாரம்ன்றது இன்னைக்கு கையில் எடுத்தால் மட்டும்தான் இங்கே சில விஷயம் நடக்குது நம்மளுக்குன்ற புரிஞ்ச ஒரு கேரக்டர்லேருந்து அதை எடுக்கவே கூடாது. அப்போது நம்மளுக்கு சில ஏமாற்றங்களோ இல்லை சில அவமானங்களோ வரும்னு சொல்லி அந்த ரெண்டுக்கு நடுவில் ஊசலாடுற ஒரு கேரக்டர் தான் நான் சிகாவாக பார்த்தேன்னா. அந்த சிகாவோட பெரிய லெவல் மனசாட்சி தான் வந்து கென்ட்ரிக். எல்லா இடத்தையும் சிகாவை ஹோல்ட் பேக் பண்ணுறது கென்ட்ரிக்ன்ற மனசாட்சி தான். அப்போ அப்படி இருக்கும்போது சிகாவோட கேரக்டர் நம்ம ரெகுலராகவே பில்ட் பண்ணிட்டு இருக்கோம், இந்த ரெண்டு சைடும் ஆஸ்டேட் பண்ணிட்டு இருக்கான். இதோட பீக் எங்கே அடிக்குதுன்னா அந்த எஸ்பி கேரக்டர் ஒருத்தன் திஹார்லேருந்து உள்ள வரார். இந்த சீனுக்கு முன்னாடி சீனில் தான் சிகாக்கு ஒரு பார்க்காத லெவல் அவமானத்தை ஜெயிலுக்குள்ளே நிகழ்த்துறாரு. அதாவது இவ்வளோ ஜெயிலையே தன் கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்க சிகா ஒரு காலத்தில் வச்சுட்டு இருந்தார். இன்னைக்கு திரும்பி வாழணும்னு ட்ரை பண்ணும்போது அவனை வேணும்னு சீண்டி விட்டு அவனை வேணும்னு வந்து அமனமாக நிற்க வைக்கிறார். இதெல்லாமும் நாங்கள் நிறைய அந்த 1999 இதில் ஜெயக்குமார்ன்ற அந்த எஸ்பி பற்றி படிக்கும்போது ரியல் லைஃப்லையுமே அது நடந்திருக்கு. ஆக்சுவலாக ஒருத்தனை அவமானப்படுத்துறதுக்கு ஒரு அம்மனமாக நிற்கிறதோட என்ன ஒரு பெரிய எல்லாரும் முன்னாடியும். அப்போது சிகா அந்த சீனுக்கு முன்னாடி ஒரு ஆடியன்ஸாக ப்ரிப்பேர் பண்ணுறது என்னென்னா அவ்வளோ பெரிய ஒரு ரவுடி இன்னைக்கு திருந்தி வாழணும் நல் வழியாக போகணும்னு முயற்சி செய்கிறவனை திருப்பியும் இன்ஸ்டிகேட் பண்ணி தூண்டி எப்படி வந்து ஒரு அம்மனமாக நிற்க வைக்கிறாங்கன்றது ஒரு கடுப்பு அவங்களுக்குள்ள கலந்துருக்கும். ஓகே, அப்போது அடுத்த சீன் என்ன, திருப்பி அவன் போய் அடிக்க போகிறான் எஸ்பியா இல்லை, அது சிகாவோட கேரக்டரை உடச்சிரும். அவன் தனியாக அவன் உள்வாங்கி என்னன்ற ஒரு குழப்பத்தில் தான் உட்காந்துருக்கான். அதனால தான் அது வரைக்கும் கேயாஸ் நான் மீன் பண்ணுறது வந்து கூட்டமாக இருந்த சிறையில் அந்த ஒரு ஃப்ரேமில் ஒரு வைடு வைக்கும்போது மட்டும்தான் தனியாக எந்த ஒரு நடமாட்டமும் இல்லாமல், ஏன்னா அவர் அதோட ஒரு சரியலான அவரோட ஓன் ஸ்பேஸில் உட்காந்துருக்கிற மாதிரி தான் அதை நாங்கள் ஃபிகர் பண்ணோம். அதில் திருப்பி அவனோட மனசாட்சி உள்ளே வருது கென்ட்ரிக்ன்ற ஒரு இது அவருக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன். இந்த அமனமாக நிற்க வைக்கிற சீன் தான் எழுத்துலையுமே ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் ஓகே இந்த சீனுக்கு அப்புறம் நம்ம எங்கே எடுத்துகிட்டு போகிறோம் சிகாக்கு இப்படி ஒன்று நடந்துருச்சுன்னா இதுக்கப்புறம் எங்கே போவோம், எங்கே ரியாக்ட் பண்ணுவான் அப்படி தான் நம்ம பார்ப்போம். எப்பவுமே யூஸ்வலாக பிளாட் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, பிளாட் ஸ்டார்ட் மிடில் எண்டு மேபி அங்கேருந்து அந்த இடத்துக்காக நம்ம பேக் ஒர்க் பண்ணுவோம். பட் ஒரு சீனாக நம்ம ரொம்ப கிளியராக வச்சு, ஏன்னா ஒரு கேரக்டர்ஸ் இருக்காங்க, ஜெயிலுன்றது இது, இன்டர்வல் பிளாக் முடிச்சுட்டு சிகா சாவ போகிறான், கலவரம் வெடிக்குது, இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஐடியாவாக தெரியுது. பட் இந்த மாதிரி ரொம்ப பர்சனல் சீன்ஸை நம்ம ஃபஸ்ட்டே ஸ்கெட்ச் அவுட் பண்ணி அங்கேருந்து நம்ம பின்னாடி பேக் ட்ராக் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்துட்டு சிகாவா அந்த எஸ்பியோட கான்ஃப்ளிக்ட் நடக்கும்போது சிகாவை அமனமாக நிற்க வைக்கிறான். அப்போது அதுலேருந்து சிகா எப்படி ரியாக்ட் பண்ணுறான்ற ஒரு இடத்துல தான் அந்த சீன் உருவாகி. நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, சிகான்ற என்னோட கேரக்டர் நான் ஒரு சுச்சுவேஷனில் போட்டுறேன், எஸ், அதுக்கப்புறம் அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு நான் ஃபிகர் அவுட் எஸ். ஓகே, இப்போ ஸ்கிரிப்டில் அந்த அவமானம் நிகழ்த்தப்பட்ட பிறகு சிகா மைதானத்தின் வழியாக நடந்து செல்ல
சிறைவாசிகள் முணுமுணுக்கின்றனர். சரியல் ட்ரீட்மெண்ட்னு ப்ராக்கெட்டில் போட்டிருக்கீங்க. சரியல் ட்ரீட்மெண்ட்னா சரியல் ட்ரீட்மெண்ட்னா ஒன்று கேட்காத மாதிரி ஒருத்தருக்கு மட்டும் காதலியே வந்து விழும்ல, அது விஷுவலாகவும் இதை எப்படி கேப்சர் பண்ணலாம். ஏன்னா அது ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸில் வந்து அந்த பார்த்துருக்கீங்களா கேம் ஆஃப் த்ரோன்ஸ், அதில் அந்த வாக் ஆஃப் ஷேம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, சர்சி லானிஸ்டர் அந்த இது அந்த மாதிரி ஒரு அட்டன் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஒரு ஜெயிலே ரொம்ப தாதாவாக இருக்கிறவர் எல்லாரையும் இவரை சும்மா எட்டி பார்த்து அசிங்கமாக பார்க்குறதே வந்து அவருக்கு என்னவா உறுத்துது, அதை கேப்சர் பண்ணோன்றது டிலீட்டட் சீன்ஸில் அது போயிடுச்சு. ஏன்னா இந்த சீனே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, அவரோட மனநிலை அந்த ஊசல் என்னவா இருக்குன்றதுக்கு இந்த சீனே ரொம்ப, அதாவது இதுக்கப்புறம் வந்து அந்த டைலாக். ஸோ இவர் நடந்து வரும்போது ஜெயிலில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்கிறாங்க, இவர் கேட்குறாங்களோ இல்லையோனா இவரை என்ன ஒரு கண் பார்வையில் இன்னைக்கு அவரை பார்க்குறாங்கன்றதுலேயே அவருக்கு அந்த காதில் அந்த விஷயங்கள் கேட்குது. இதுதான் வந்து சிகா அந்த ஹோப்ஃபுல் கான்வர்சேஷனுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லையா? இப்போ இது வந்து எடிட்டில் நீங்கள் தூக்குறீங்க. வாஸ் இட் டஃப் சாய்ஸ் உங்களுக்கு? டஃப் சாய்ஸ்ன்றதை தாண்டி எனக்கு ரொம்ப ஏர்லியாக ரஞ்சித் சார் சொல்லி கொடுத்ததா இருக்கட்டும், எடிட்டர் சொல்லி கொடுத்ததா இருக்கட்டும், நம்மளோட சீன்ஸ் எடுத்ததுலேயே நம்ம இமோஷனலாக ரொம்ப இருக்கக்கூடாது. எது நம்மளுக்கு ரிப்பீட்டாக இருக்கோ இல்லை அடுத்த சீன் கன்வே பண்ணாதது இன்னைக்கு என்ன கன்வே பண்ணுறது, ஒரு சீன் ஒரு சிமிலர் திங்ஸ் கன்வே பண்ணுதுன்னா அது இமோஷன் இல்லாமல் நீ எடுத்து தான் ஆகணும் அப்படின்றது தான். நான் அது லேட்டாக தான் கற்றுனேன். லேட்டாக தான் என்ன ஃபஸ்ட்டு கட்டில் எல்லாமே வச்சுருந்தேன். 3 மணி நேரம் படமாக நம்ம எடுக்கிறேன், நான் ஒரு டேரக்டரா, நான் அப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லாருக்கும் அது இருக்கும்ல, நம்ம எழுதியிருக்கோம், எல்லா ட்ராமாவும் நம்மளுக்கு சூப்பராக இருக்குன்னு நம்மளுக்கு நம்ம மைண்டில் அது ஒரு நம்மளோட பேபி இல்லை, கன்வின்ஸ் ஆகி தானே எடுத்துருக்கோம் நம்ம. ஸோ அந்த இது என்றைக்குமே பட் அது லேட்டரானா அடுத்த டிராஃப்ட் நம்ம எடிட் பண்ணும்போது நானே என்னை வந்து ரொம்ப ரூத்லெஸ்ஸாக ஆக்கிட்டேன். கில் யுவர் டார்லிங்ஸ்ன்றதுல ரஞ்சித் சார் எங்கிட்ட ஃபஸ்ட்லேருந்து அடித்து சொன்னதே இது மட்டும் தான், டேய் அதை நீ இமோஷன்லாம் தயவுசெய்து கைட்டி வச்சிரு அப்படின்னு சொன்னார். அப்போது இந்த சீன் கமிங் பேக் டு டாபிக், இந்த 2 சீனுக்கும் வந்து சிமிலரான ஒரு இதுதான் இருந்துச்சு. அம்மனமாக நிறுத்த வைக்கிறாரு, இவன் கோவத்தில் வந்து ஒரு ட்ராக் ஷாட் மாதிரி ஒன்று சார்ஜின் ஆகும், அங்கேயே அவன் அந்த கோவத்தில் நம்மளை என்னடா இன்னைக்கு ஆகிட்டாங்கன்ற ஒரு வெறுப்பு அங்கே கன்வே ஆகுது. அடுத்த கட்டில் அப்போது அந்த கன்வேயோடு என்ன அவன் கேட்குறான்றது அவ்வளோ தேவைப்படலை ஆக்சுவலாக. ஏன்னா அதுக்கு அடுத்த சீன் தான் அவனுக்கு கேள்வியும் வருது. என்ன அந்த சீனோட ஸ்டார்டிங் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஹே சிகா வை யூ சிட்டிங் அலோன் அப்படின்னு சொல்லும்போது, முன்னாடி என் கண்ணு பார்த்து கூட பேச தில் இல்லாதவன்லாம் இன்னைக்கு முறைச்சிட்டு போகிறான், சரியான பாதையில் தான் போகிறோமா, கரெக்டான முடிவு தான் எடுக்கிறோமான்னு மண்டைக்குள்ளே கொடாஞ்சிட்டே இருக்குன்றது அதுதான் அந்த போன சீனு. கரெக்ட். அப்போது எதுக்கு திருப்பி அது ரிப்பீட் இன்ஃபர்மேஷனாக மாற்றணும் அது? ஏன்னா அந்த டைலாகாகவே ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது உங்கள் 2 பேருக்கும். அப்போது அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இது தேவைப்படல அப்படின்றது போது ஒரு கடைசி டிராஃப்ட் கூட வரல, அதுக்கு முன்னாடியே வந்து அந்த சீனை ரிமூவ் பண்ணிட்டோம், நம்ம தூக்கியாச்சு. ஏன்னா சிமிலர் கம்யூனிகேஷன். ஓகே, அந்த ஒரு காரணத்தினால. ஸோ நம்மளுடைய மெயின் சீனுக்கு வருவோம். அதில் சிகா வாட்ச் டவர் படிக்கட்டுகளில் தனியாக அமர்ந்திருக்கிறான், கென்ரிக் அவனிடம் வருகிறான். இதுலேயே ஒரு சேஞ்ச் இருக்கு. எஸ், வாட்ச் டவரில் இந்த சீன் நடக்கல. ஏன் நடக்கல? நம்ம இனிஷியலாக லொக்கேஷன் ஓரளவுக்கு ஃபிக்ஸ் ஆகாத டைமில் தான் வந்து ஸ்கிரிப்டாக நம்ம எழுதிடும். எங்கெல்லாம் மேக்ஸிமம் நம்ம ஸ்டேஜ் பண்ண முடியுன்றது அந்த ஸ்கிரிப்டில் அப்போவே ஒரு ஐடியாவாக பண்ணியிருப்போம். சரி, எங்கே இப்போ வாட்ச் டவர்ன்றது ஒரு ஹைட்டில் இருக்கிறது, ஒரு ஹைட்டில் இருந்துன்னா ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி ஒரு ஒரு ஜெயிலோட கண் பார்வையில் இவர் மேலே உட்காந்துருக்காருன்ற ஒரு இதில் நம்ம அட்டன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஒன்று ட்ரை பண்ணுறோம். பட் சிலப்போ நம்ம லொக்கேஷன் போய் பார்க்கும்போது அந்த வாட்ச் டவரோ நம்ம நினச்ச மாதிரி ஒரு கண்டியூசிவாக இருக்காது. அப்போது க்ளோஸாக நம்ம எங்கே அடுத்து ஸ்டேஜ் பண்ணலாம், அப்போது தேட ஆரம்பிப்போம். அது ஸ்கிரிப்ட் லெவலில் வந்து இனிஷியலாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லொக்கேஷனாக ஃபைனலாக தான் ஃபிக்ஸ் பண்ணோம், நம்ம வெரி லேட்டு தான். ஏன்னா பட் அது வரைக்கும் நான் வந்து என்னோட ஐடியாவில் எங்கெல்லாம் நம்ம இதை வச்ச முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி, ஒரு ஜெயிலாம் என்னென்னா இருக்கும், எங்கெல்லாம் வைக்கலாம். ப்ளஸ் நம்ம ஜெயிலுன்றது ஒரு சிங்கிள் கலர் காம்பவுண்ட் இல்லை, நம்ம அப்போது ஒரு மெட்டஃபரிக்கலாக ஒரு சீன் எங்கே ஸ்டேஜ் பண்ணலான்னு நம்ம மைண்டில் வச்சா தான் ட்ரைனஸ் இருக்காது. இல்லைனா எல்லாமே இங்கே திருப்பினாலும் ஒரு ஃப்ரேமு, அங்கே திருப்பினாலும் ஒரு ஃப்ரேமு, சிமிலர் இது எல்லாமே இருக்கும்ல, எல்லாமே செவராகவே இருக்கும், ஒயிட் செவராகவே இருக்கும். நீங்கள் அதில் டிஃப்ரென்ஸாக விஷுவலான எதுவுமே நம்ம பெருசாக காமிக்க முடியாது. இதை எப்போ ரியலைஸ் பண்ணீங்க? ஸ்கிரிப்ட் ஸ்டார்டிங்லேயே இருந்து ரியலைஸ் பண்ண தானே, ஜெயிலர் எடுக்கும்போதே நம்ம ரியலைஸ் பண்ணோம். வெரி குட் ரியலைசேஷன். அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன், ட்ரை ஸ்பேஸு எப்படி இந்த கலர் கொடுக்க முடியும் அப்படின்றது தான் கேரக்டர்ஸ் மட்டும் தான் கொடுக்கும். அங்கே தான் தூரிகன் வரான், எல்லாருமே வராங்க. ரங்கு இப்போ நிறைய பேர் எல்லாரும் ஒரு 85% வந்து கேரக்டர்ஸ் தான் சூப்பர் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. சில பேர் விமர்சனமாக என்ன வச்சாங்கன்னா, ஒரு சென்ட்ரல் கேரக்டரை ஃபாலோ பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்துச்சு. பட் என்னோட ஐன் பாயிண்ட் கிரியேட்டிவாக, தப்பு தவறை தாண்டி கிரியேட்டிவாக எனக்கு என்னென்னா, ஒரே சேவர் உங்களுக்கு இந்த படம் 1 hour எடுத்தாலே உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஏன்னா அவ்வளோதான் அந்த இடத்துக்கு வெற்றிமாறன் சார்லாம் வடச்சனையில் அதான் பண்ணியிருப்பார். வெளியில் நடக்கிற பகையை ஜெயிலுக்குள்ளே எப்படி காமிக்க முடியும், அது ஒரு 1 hour சீக்வன்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்குது. பட் ஒரு 2.5 hours படத்தில் ஜெயிலுக்குள்ளே நிறுத்தணுன்றது ஆடியன்ஸ்க்கு டயர்ட் ஆகிடும். நீங்கள் என்னதான் வந்து பெஸ்ட் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர், வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஆர்ட் டைரக்டர் வந்து பண்ணாலுமே
நீ ஜெயிலில் இருந்து இங்கே வேறு எப்படி காமிக்க முடியும்? இங்கே இந்த பிளாக் எல்லோ, இந்த பிளாக் ரெட்டுன்னு நம்ம காமிச்சு வெஸ் ஆண்டர்சன் படம் மாதிரி பண்ண முடியாது. கரெக்ட். அப்போது என்னோட ஜெயிலில் என்னோட கேரக்டர்ஸ் மட்டும்தான் இது கொடுக்குறாங்க. அப்போது இந்த மாதிரி சீன்ஸ்க்கெலாம் ரொம்ப பர்சனலாக இருக்கிற சீன்ஸ்க்கு மெட்டஃபரிக்கலாக எங்கே ஸ்டேஜ் பண்ணால் நல்லா இருக்குமோ அப்படின்றது தான் நம்ம ஸ்கிரிப்ட் லெவலில் யோசிச்சு நம்ம அட்டன் பண்ணோம். அங்கே போய் மாறும்போது அது வேறவா ஒன்று மாறுது. அப்போ தான் வந்து இந்த ஜெயில் செவரில் அந்த புத்தர் ஃபோட்டோ வரைஞ்சதுலையா இருக்கட்டும், இது வரைக்கும் ஜெயிலில் ரொம்ப கேயாஸாக இருக்கிற இடத்துல தனியாக அது 2 பேர், ஒரு மனுஷனும் அவனோட மனசாட்சின்றது ரொம்ப இல்யூஷன், அந்த மாதிரி ஒரு ட்ரிப் லெவல்லாம் நான் சொல்ல. பட் கென்ட்ரிக்ன்றது சிகாவோட மனசாட்சியோட எக்ஸ்டென்ஷன், ஒரு பவுன்சிங் போர்டுன்னு கூட வச்சுக்கலாம். எக்ஸாக்டாக. அப்போது அது பக்கத்துலேயே ஒரு பெஞ்சு போடும். ஏன்னா இந்த இது பக்கத்தில் இந்த ஸ்டேஜ், ஏன்னா ஷார்ட் டிவிஷனாக எனக்கு தெரிஞ்சிச்சது என்னவா இருக்க போதுட்டு கேமராமேன்ட்டு டிஸ்கஸ் பண்ணி இவ்வளோ தூரம் கூட்டமாக இருக்க ஸ்டேஜில் நம்ம ஒரு பெரிய ஒயிட் ஷாட் வைக்க போகிறோம். அங்கே இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அதுக்கு பின்னாடி அது பக்கத்துலேயே கூடவா ஒரு புத்தர் ஒரு ஓவர் லுக் பண்ணிட்டு இருக்கு. இந்த இமேஜ் எங்களுக்கு டப்புன்னு அங்கே போய் ஏன்னா இந்த சீன் ரொம்ப இம்பார்ட்டன்டான சீன். படத்துலேயே வந்து ஆக்ஷன் அந்த இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இமோஷனாக இருக்கிறது எக்ஸ்டீரியரில் ஸ்டேஜ் பண்ணுறது இந்த மாதிரி சில சீன்ஸ் தான் இருந்துச்சு. அப்போது இது அந்த ஒரு ஆடியன்ஸ்க்கும் சரி ஒரு அந்த ஒரு சின்ன ஒரு இது இருக்கணுன்றது தான் இந்த சீனோட மென்டலாகவே நம்ம வந்து அவங்களுக்கு கடத்தணும் அப்படின்னு தோணுச்சு. ஓகே, எனக்கு எந்த கட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லாஸ்ட் டயலாக் சிகா சொல்லி முடிப்பார்ல, ஜீசஸ் தேர் ஆர் நோ ஐ டோன்ட் நோ டு மீ யூ ஜீசஸ் கென்ட்ரிக் யூ மை காட் அப்படின்னு சொன்ன பிறகு ஆக்சுவலாக ஸ்கிரிப்டில் அந்த சீன் முடிஞ்சது. ஆனால் படத்தில் கென்ட்ரிக் வேற ஒரு டைலாக் சொல்லுவார்ல, காட் இஸ் ஒன். ஆமாம், அது தாண்டியுமே நிறைய வச்சிருப்போம் ஆக்சுவலாக. அதில் கென்ட்ரிக் சொல்கிற டைலாக், ஆமாம், தேர் இஸ் ஒன்லி ஒன் காட் சிகா. தேர் இஸ் ஒன்லி ஒன் காட் சிகா. அது ஸ்கிரிப்டில் இல்லை. ஆமாம், அது இம்ப்ரூவ் பண்ணது தாங்கலாம் அங்கே. அண்ட் தேர் இஸ் ஒன்லி ஒன் காட் சிகா அப்படின்னோடனே கட் பண்ணி ஒரு வைடு. அப்போ தான் நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் பிக்சர் ஆஃப் புத்தா, கென்ட்ரிக், சிகா. ஏன்னா ஒரு மனுஷன் தத்தளிக்கிற ஒரு மனுஷன் ஒரு இதுக்கிட்ட போய் கேட்குறான் போது அதுக்கு இமோஷனல் வெயிட்டேஜ், ட்ராமாக்காகவும் இருக்கிற வெயிட்டேஜ் என்னன்றது ஸ்கிரிப்ட் லெவலில் எங்களால் அணுக முடிஞ்சிச்சது. அதை இப்போ விஷுவல் லெவலில் அதே லெவலுக்கு எப்படி இம்பாக்டாக கொண்டு வரதுக்கு நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணுறது தான் எங்களோட வேலை இருந்துச்சு. அப்போது அது வரைக்குமே வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு மிட் வைடில் ஆரம்பிச்சிருப்போம். சிகாவோட தனிமையை காமிக்கிறதுக்கு ஒரு மிட் வைடில் உங்களுக்கு புத்தர் ஃபோட்டோ ஐ திங்க் ஒரு ஹாஃப் மட்டும் தலை தெரியாதுன்னு நினைக்கிறேன். இது மட்டும் தெரியும். அது அப்படின்னா பார்த்தா புத்தர்ன்ற ஓரளவுக்கு புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிடும். சிகா பக்கத்தில் ஒரு எம்டி சேரு, அது பக்கத்தில் மிட் வைடில் ஆரம்பிச்சிருக்கோம். கென்ட்ரிக் என்ட்ரு ஆவார், அந்த இதுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாரு. சிகாக்குள்ளே போனால் அதுக்கப்புறம் ஓஎஸ்ஆக கட் பண்ணியிருப்போம். ஏன்னா அது திருப்பி அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு ப்ரைவேட்டான ஒரு கான்வர்சேஷன். ஓகே, ஸ்பேஸ் நம்மளுக்கு தேவையில்லை. இவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு ப்ரைவேட்டான கான்வர்சேஷனில் அந்த முன்னாடி கண்ணு பார்த்து பேசக்கூடாது இல்லாதவெல்லாம் முறைச்சிட்டு போகிறான். சிகா த லார்ட் கிவ்ஸ் த டஃபஸ்ட் சார்ஜஸ், அது இன்னும் கென்ட்ரிக்குள்ளே தான் இருக்கான். அந்த சீனோட ஸ்கேல் எங்கே வெல்லாதுன்னா, ஒரு நார்மல் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷன் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளோட வாழ்க்கைக்கு ஒன்று கொடுக்குறான்னா அவனை நான் கடவுளாக தானே பார்க்கணும். அன்பே சிவம்லேருந்து எல்லாருமே அதானே சொல்லியிருக்கு. நம்ம சுற்றி இருக்கிறவங்களே நம்மளுக்கு அவ்வளோ பெரிய ஸ்பேஸில் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பிளைண்டாக ஓடுற ஒரு காலகட்டத்தில் அது ஒரு 1 செகண்ட் அவனுக்கு டைம் எடுத்து டே தேங்க்ஸ்லான்னு தோல் போட்டு நம்ம சொல்கிறது கூட நம்மளுக்கு டைம் இல்லை. அதை தான் சிகா சொல்கிறார். அப்போது அது பெருசாகுது இல்லை. அங்கே தான் அது அந்த டயலாகோட இம்பாக்டாகவும் இருக்கட்டும், அந்த அதோட என்னன்னு சொல்கிறது, அதோட ஸ்பேஸ் ரொம்ப யூனிவர்சலாக நான் பார்த்தேன். இட் வைடன்ஸ், அதனால லென்ஸும் வைட் ஆகுது. இது லிட்டரலாக தான் நான் பார்த்தேன். இட் வைடன்ஸ்ன்றது ஒரு மனுஷன் அவ்வளோ ஈகோ விட்டு அவ்வளோ இதை விட்டு நீ எனக்கு ஒரு நண்பனாக இருக்கணும், நண்பனும் கடவுள் பக்கத்தில் தான், அந்த மாதிரி ஒரு பெரிய இது சொல்லும்போது அது யூனிவர்சலாக மாறுது லிட்டரலாக. அப்போது அது என்ன யூனிவர்சலாக மாறுதுன்னு போது நம்மளுக்கு புத்தர் பக்கத்திலே இருந்தார். அங்கே தான் அது பிரேக் பண்ணோம். அந்த கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஸ்பேஸ்க்குள்ளே நான் அவரை ட்ரீட் பண்ணோம். பட் அது உடையிற இடத்துல எல்லாருக்கும் வந்து ஓகே இது சொல்கிற விஷயம் இது இங்கே யூனிவர்சல் ஸ்பேஸில் இருக்குது அப்படின்றதுல தான் அங்கே வைடாகவே கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. டில் தென் ஒரு பர்சனல் காலாக இருக்கிற ஒரு இது ஒரு ஃபைனல் யூ ஆர் மை ஜீசஸ் சிகா, அப்புறம் அவர் சொல்கிற ஜீசஸ் கென்ட்ரிக், அப்புறம் சொல்கிறது பட் தேர் சொல்லி ஒன் காட். அவரு ரொம்ப சீரியஸாக ஒரு ப்ரீச்சிங்காக சொல்லியிருக்க மாட்டார். ஒரு ஃப்ரெண்டாக கூல் வே தான் சொல்லியிருப்பார். ஏன்னா அது ஒன் காட்ன்றதும் தாண்டி எல்லாருமே இதுதான் அது ரிலீஜியஸாக யாரும் இன்டர்பிரட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அது அந்த மாதிரியே வைக்கலாம். ஒரு மதம் சார்ந்த மட்டும் இல்லை, இது மட்டும் சார்ந்த இது. ஏன்னா கென்ட்ரிக் பேசுகிறதும் அன்பு. ஆமாம், அவ்வளோதான். அது யூனிவர்சலாக எங்கே மாறும் போது தான் அங்கே என்னோட கட் பாயிண்ட் பெருசாகணுன்ற ஒரு டைரக்டான ஒரு இது தான் வைடுக்கு அங்கே கட் பண்ணோம். எனக்கு என்ன கியூரியாசிட்டினா, ஃபுல் வைடு இருக்கு இல்லையா, அதில் கம்ப்ளீட் கான்வர்சேஷன் எடுத்துட்டு ஓஎஸ்லேயும் எல்லா டைலாகும் எடுத்துட்டு தென் எடிட் பண்ணிங்களா, இல்லை வெரி கிளியர்? ஐ வாஸ் குவைட் கிளியர் அந்த விஷயத்தில். எனக்கு ஜென்ரலாக வந்து தேவைப்படாத இடத்துக்கு சேஃப்டி ஷாட்ஸ் எடுத்து வச்சுப்போம். பட் இப்போ வைடு ரோல் பண்ணிட்டு ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் அவங்களுக்கு தான் மூவ் பண்ணுவோம். ஏன்னா அந்த டப்பிங்கில் போடுறதுக்காக நம்மளுக்கு ஸ்பேஸ் நான் சிலப்போ வரும். ஓகே இப்போ நீங்கள் சொன்ன தேர் இஸ் ஒன்லி ஒன் காட் இல்லை. ஆக்சுவலாக வந்து அந்த கான்வர்சேஷனில் என்ன இருக்குன்னா, சிகா பெரிய மேரடோனா ஃபேனாக இருப்பார்.
ஆமா. கென்ட்ரிக் வந்து நான் பீலே தான் பெஸ்ட்னு கலாய்ச்சிட்டே இருப்பான். அந்த ஷாட்டில் வச்சுல அதுதான் இருந்துச்சு. ஓ ஏய் மேரடோனாலாம் வேஸ்ட் பிளேயர் ரசிகா அப்படின்னு சொல்லும்போது ஏய் உனக்கு என்னடா தெரியும் அவனை பற்றி அப்படின்ற ஒரு சும்மா இது. ஸோ இது வைடில் நம்ம எடுக்கும்போது ஃபைனல் கட் பாயிண்ட் இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த கான்வர்சேஷனோட எக்ஸ்டென்ஷன் அது இருந்துச்சு. அதெல்லாம் ஸ்பாட்லேயே சும்மா நான் ஒரு வைட் வைக்க போகிறேன், நீங்கள் ஒரு அந்த சீன் நம்ம உடனே அப்ரப்டாக கட் பண்ணோன்னா அந்த சீனுக்கு அழகு இருக்காது. கரெக்ட். ஒரு சின்ன ஹோல்டு தேவைப்படுது. அப்போது அதில் நீங்கள் அது பேசலாம் அது நீங்கள், ஆனால் அதை தாண்டி நான் டயலாகாக அது கொடுக்க போகுது. அப்போ எனக்கு விளையாடுற இடத்துல இதெல்லாம் தான் இருக்குது. சரி நீ ஓவராக சீரியஸாக பேசுகிற அப்படின்னு தான் அவன் சொல்லுவான் சிகா கிட்ட. சிகா நான் இவ்வளோ இமோஷனலாக அவங்க இருந்து பார்த்ததே இல்லை, போ பீலே தான் என்னதான் இருந்தாலும் பெட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு நக்கல் பண்ணி விட்டுறோம். ஏன்னா கென்ட்ரிக்கே தெரியுது அது ரொம்ப பெரிய வார்த்தை, ரொம்ப பெரிய கான்வர்சேஷன் டூ எமோஷனலாக போகுது. சரி இருடா வாடா அப்படின்ற ஒரு இடத்துல தான் ஜாலி ஒரு இதில் இருப்பான். பட் ஷார்ட் டியூரேஷனாக பண்ணும்போது ஒரு வைடில் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அவனோட தனிமை கேப்சர் பண்ணோம். இவ்வளோ நேரம் ப்ரிசன்ட் இருக்கிறதுல ஒரு மிட் வைடில் தனிமை கேப்சர் பண்ணோம். ஃபைனல் ஷாட் ஒரு எக்ஸ்ட்ரீம் வைடில் வந்து முடியணுன்றது ரொம்ப கிளியராக ப்ரிப்பேர் ஆச்சு. அப்போது நம்மளோட டயலாக் அந்த எக்ஸ்ட்ரீம் வைடில் பேசினா நம்மளுக்கு ஒரு ஃபிலிம் மேக்கராக தெரியும்ல, அந்த டயலாகோட இன்டென்சிட்டியை கேப்சர் ஆகும். அப்போது இந்த விஷயம் இது 2 வைடு எடுத்து முடிச்சுட்டு க்ளோஸில் கட் பண்ணும்போது அந்த டைலாக்ஸ்குள்ளே நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். ஏன்னா அது ஒரு பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளே திருப்பி பிட்வீன் 2 people. கான்வர்சேஷன் எழுதுறதுல ஆக்சுவலாக எழுதுறது பிரச்சனை கிடையாது, ஏன்னா நிறைய எழுதிருக்கோம். ஐ திங்க் எக்ஸ்ட்ரா நிறைய எழுதியிருந்தாலும் நினைக்கிறேன். இல்லை இது கட் பண்ணது ஃபைனலாக அதுதான் திருப்பி எனக்கு ஞாபகம் இல்லை. ஃபஸ்ட் டிராஃப்ட் எடுத்து வந்துருக்கிற மாதிரி இருக்கும். அது இந்த கான்வர்சேஷனே ஒரு 1.5 பேஜுக்கு போகிற அளவுக்கு. எக்ஸாக்ட்லி. அண்ட் அதுலேருந்து நீங்கள் கரெக்டானதெல்லாம் எடுத்து அப்போது என்னன்னா வந்து கென்ட்ரிக்ன்றவன் ஜீசஸோட வசனங்கள் நிறைய பேசுகிறான். த லார்ட் கிவ்ஸ் த டஃபஸ்ட். ஃபர்ஸ்ட் சீன்லேயே அவன் அதை நிறைய பேசுவான். த காட் இஸ் டெல்லிங் யூ தட் தோஸ் ஹூ சின் தே ஹேவ், அந்த மாதிரி ஒரு பேச கேரக்டரில். அப்போ அவன் அந்த இடத்துல என்ன ஆக்டிவாக பேசுவான். ஒன்று ஃபிலாசபிக்கலாக ஃபஸ்ட்டு உனக்கு கூட புரிய ட்ரை பண்ணுவான். இந்த மாதிரி 2 இதில் பண்ணும்போது த லார்ட் கிவ்ஸ் த டஃபஸ்ட் சோல்ஜர்ஸ் ஃபார் த டஃபஸ்ட் பேட்டில்ஸ் ஃபார் த டஃபஸ்ட் சோல்ஜர். இதுதான் அதுதான் பைபிளில் இருக்கிறத அவன் ப்ரீச் பண்ணுறான். யூ மஸ்ட் நாட் லூஸ் ஹோப் பைபிளில் இருக்கிறத சொல்கிறான். அப்போ அவர் திருப்பி அடிக்கிறார், டேய் நீ திருப்பி எனக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு டெக்ஸ்ட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறடா, கடவுளாக இருக்கிறது ரொம்ப ஈஸி, மனுஷனாக இருக்கிறதாண்டா கஷ்டம். பயங்கரமான டைலாக் சிம்பிளிஃபை பண்ணுறாரு அவர். ஏன்னா இவனோட ஃபர்ஸ்ட் டைலாக் ரிலீஜன்லேருந்து வருது, ஒரு டெக்ஸ்ட்லேருந்து வருது. டே எனக்கு அதெல்லாம் புரிய மாட்டேதுடா எனக்கு அது. எனக்கு ஏன்னா மதங்கள் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைகள் என்னவா இருக்குன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது எல்லாமே. நீ சொல்கிறதுலாம் ஒரு சாத்தியமாக இல்லைன்னா ஒரு நார்மல் மனுஷனால ப்ராக்டிக்கலாக இல்லை இன்னைக்கு வாழ முடியுது, நம்மளால யாருமே வாழ முடியல. அப்போ அந்த ரொம்ப நான் சொல்கிறது தீவிர மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க கூட அவனுக்கு எங்கெல்லாம் தேவையில்லையோ அவன் அதுலேருந்து உடச்சு மற்ற விஷயத்த நான் இருக்கேன், ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் எனக்கு இப்படி தானே எல்லாருமே இருக்காங்க. ஆமாம். அப்போது கென்ட்ரிக்கோட ஃபஸ்ட்டு வஸ்தமும் காம்ப்ளெக்ஸ்லேருந்து வருது. இவர் திருப்பி உடைக்கிறார், டேய் எனக்கு புரியல இரு, கடவுளாக இருக்கிறது ரொம்ப ஈஸி, மனுஷனாக இருக்கிறது கஷ்டன்றார். அப்போது திருப்பி அவன் வந்து ஒரு ஹியூமனுக்குள்ளேருந்து வந்து ஒரு ஹோப்புக்குள்ளேருந்து போகிறான். யூ மஸ்டன்ட் லூஸ் ஹோப். ஒரு ஆறுதலாக ஒரு இமோஷனில் கனெக்ட் பண்ணுறான். ஏன்னா நீ வந்து பல பேரோட சந்தோஷத்துக்கு காரணமாக இருக்கு, நீயே ஹோப்பை விட்டுறாதுன்னு அவன் சொல்கிறான். அது ஒரு தட் இஸ் ஸ்டில் கிரவுண்டட். அந்த இடத்தோடும் அந்த இடத்தோட வரலாறுலேருந்தும் ஒரு கிரவுண்டடான ஒரு விஷயம். சிகாவுக்கு பக்கத்தில் வந்துடுது. நைஸ். அது இமோஷனை கன்வே பண்ணுறதுக்கு. ஆனால் சிகாக்கு அது புரியுதா இல்லை, பட் ஒரு வார்ம்த் அவன் ஃபீல் பண்ணுறான். ஏன்னா அங்கே தான் அவனோட அடுத்த டைலாக் வருது. அதுக்கு தான் நிறைய கிளாப்ஸ் வந்துச்சு. நீ என்ன சொல்கிறனே புரியல, ஆனால் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி. மொழி லவ்ன்ற லாங்குவேஜ்க்கு வந்து மொழி தேவையில்ல. நிஜமாக அது எனக்கு இந்த படம் அது பயங்கரமாக ஆடியன்ஸோட ரிசப்ஷன் பார்க்கும்போதும் எனக்கு அது பயங்கரமாக திருப்பி என்னோட பிலீஃபாக அது பயங்கர ஸ்ட்ராங் பண்ணிச்சு. ஏன்னா ஒரு நார்மலான 2 பேர் நீங்கள் வேற என்ன ஒரு உருதுவில் என்ன திட்டினா கூட அது திட்டுறதுனா எனக்கு தெரியும். பட் ஒரு ரொம்ப வார்மாக ஒரு இப்போ நம்மளுக்கு ஏன் குன்ஃபையா குன்லாம் கேட்டோன்னா நம்மளுக்கு என்னவோ நம்மளே ஒரு அடைஞ்ச ஒரு ஃபீல் நம்மளுக்கு ஏன் வருது. எனக்கும் புரியாது. புரியாதா புரியல நம்மளுக்கு இப்போ வரைக்கும் புரியல. ஆனால் அந்த பாட்டு கேட்டா நம்மளே வந்து ஒரு பயங்கர ஸ்பிரிச்சுவல் லெவல் அட்டைன்மெண்ட். அந்த மீம் பார்த்துருக்கீங்களா? எவ்ரிபடி இஸ் an atheist until they listen to குன்ஃபையா. அந்த மாதிரி தான் நான் பார்த்தேன். ஏன்னா லிரிக்ஸ் என்னன்னு தெரியல, ஆனால் என்னவோ அதோட இது வந்து நம்மள அப்போது லவ்ன்ற லாங்குவேஜ் அது எல்லாமே தாண்டி உனக்கு போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது இந்த சிகா சொன்ன டயலாகாக இருக்கட்டும், நீ என்ன சொல்கிறேனே புரியல, நான் மனசுக்கு ஆறுதலாக இருக்குன்னு சொல்லும்போது இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங் கிடையாது. ஆக்சுவலாக நமக்கு தான் சர்ப்ரைசிங் நினைக்கிறேன். என்னன்னா இப்போ இது வந்து ஒரு பஞ்ச் டயலாக் கிடையாது. கரெக்டா? பட் நான் பார்த்த ஷோலையும் நான் பார்த்த தியேட்டர்லையும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. தியேட்டர் ரெஸ்பான்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்த இடத்துலையும் இருந்திருக்கு. இந்த லெவலுக்கு வந்திருக்குமான்றது எதிர்பார்க்கல. பட் இன்னைக்கு நம்ம ஆடியன்ஸும் அதை உள்வாங்குறாங்க. நம்மளோட ஃபிலிம் மேக்கர்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி வந்த ஃபிலிம் மேக்கர்ஸும் ஆடியன்ஸோட மைண்டை கல்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறதுனால தான் இன்னைக்கு இந்த இடத்துல இந்த ஒரு டயலாக் கிளாப்ஸ் வந்திருக்குன்றது நான் நினைக்கிறேன். ஸோ அது ஒரு சூப்பரான விஷயம், ஒரு ஸ்வீட்டான விஷயம். அது திருப்பியும் நான் நம்புகிற சில ஆர்டிஸ்டிக்கான கால்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு விஷயமா தான் நான் அதை சூப்பர் பார்த்தேன். ஸோ நான் ஏன் இந்த கான்வர்சேஷன் பற்றி பேசணும்னு நினச்சேன்னா இதில் வந்து சூப்பர் பேலன்ஸ் இருக்குது.
இப்போ நீங்கள் அந்த பேலன்ஸ் தான் சொன்னீங்க. கென்ட்ரிக் டக்குன்னு உள்ளே வந்து பயங்கர ஃபிலாசபிக்கலாக ஸ்பிரிச்சுவலாக ஒரு விஷயம் சொல்லும்போது சிகா இந்த பக்கத்துலேருந்து நமக்கு இருக்காங்க. ஆமாம் 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 ஆமாம். இந்த கான்வர்சேஷன் சொர்க்கவாசல் படத்துலேருந்து தனியாக எடுத்தால் கூட ஒர்க் ஆகும், பர்சனல் லைஃப்லையும் ஒர்க் ஆகும்ல. ஆமாம், நான் தான் அங்கே சிகாவாக இருக்கேன். கரெக்டாக சொன்னீங்க. அதுதான் இப்போ நம்மளோட வாழ்க்கையிலுமே நம்மளுக்கு ரொம்ப டவுனாக இருக்கும்போது ஒரு ஹெல்பிங் ஃப்ரெண்ட் நம்மளுக்கு இருப்பாங்க. Exactly. அது ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அப்பா அம்மாவாக இருப்பாங்க, சில பேருக்கு தெரியாத ஒரு இடத்துலேருந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சராக கூட ஸ்ட்ரேஞ்சராக கூட இருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு நடக்கிற அந்த ஒரு இது நம்ம எங்கே தனிமைப்படுத்தி எடுத்தாலுமே வந்துட்டு சூப்பராக பொருந்தும். அது பெரிய சேலஞ்ச் கான்வர்சேஷன்ஸை ஷூட் பண்ணுறதுல என்னென்னா எங்கேஜிங்காக ஷூட் பண்ணணும். அதுக்கு என்னெல்லாம் டெசிஷன்ஸ் நீங்கள் எடுத்தீங்க? ஸோ இந்த சீன் பொறுத்த வரைக்கும் பிகாஸ் த ட்ராமா சரௌண்டிங் தட் சீன் இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ஒரு 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 சிங்குலர் டயலாக் சீனுக்கு மெனக்கடுற அளவுக்கு எனக்கு இதுக்கு தேவை இருக்குல்ல. ஏன்னா இது ஆல்ரெடி வந்து ஒரு பயங்கர ஒரு ஃபிலாசபிக்கலி ஹை சீன். அந்த எப்போ டயலாக் நம்மளுக்கு ஷூட் பண்ண சேலஞ்சாக இருக்கும்னா பெரிய பெரிய டயலாக்ஸ், லெங்தி மோனலாக்ஸ், இல்லை ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே நம்மளுக்கு எதாவது இருக்குன்னா ஸ்டேஜிங்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த டயலாக் புரிஞ்சுற மாதிரி எங்கே நம்ம கேமராவை நவுத்த போகிறோம், இல்லை ஆர்டிஸ்ட் எங்கே நவுத்த போகிறோம். கமல் சார்லாம் நிறைய சொல்லி எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸும் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பார்ல. கரெக்ட். அந்த இதெல்லாம் நம்மளுக்கு இது இருக்கும். இது வந்து ரொம்ப நிதானமாக, ஏன்னா அவ்வளோ தூரம் ஹரீட் பரீடாக இருக்கிற ஒரு இடத்துல எனக்கு நிதானம் காமிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்குல்ல. ஏன்னா நீங்கள் நிதானன்றது ஃபிக்ஸ் ஆகிட்டீங்கல்ல. நிதானன்றது ஃபிக்ஸ் ஆகிட்டோம். அவ்வளோ தூரம் கச்சபச்சான்னு நடக்கிற ஒரு இதில் எனக்கு நிதானமாக, எனக்கு இதில் ரொம்ப கட்டில்னாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல நிதானம் வச்சதில் எனக்கு ஐ வாண்டட் டு டூ தட். அப்போது இது நீங்கள் சொல்கிற அளவுக்கு எனக்கு காம்ப்ளெக்சிட்டி டு ஷூட் இட் எனக்கு அவ்வளோ இருக்குல்ல, ஆனஸ்டாக சொல்லணும்னா. பிகாஸ் த மூட் வாஸ் பீஸ், ஒரு ட்ராங்குவிலிட்டி, ஒரு அமைதி. அண்ட் அதை நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் என்னெல்லாம் கட் பண்ண முடியுமோ அது பண்ணால் போகிறன்றதே எனக்கு போருமா இருந்துச்சு. அதுக்கு நம்ம ஒரு டேரக்டராக ரொம்ப ஒரு ஏன்னா டச் ஒன்று இருக்கு ஆல்ரெடி, அந்த ஒரு எப்போ வைடு கட் பண்ணுறோம் இதெல்லாம் தான் ஒரு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துருச்சு. எனக்கு ஒன்று சொல்லுங்கள், இப்போது கான்வர்சேஷன்ஸை எங்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்காக தான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேர் உட்காந்து பேசுகிறாங்கன்னு யோசிக்க மாட்டாங்க. எஸ், கரெக்டா? எஸ். இன்னொன்று கேமரா ஸ்டாட்டிக்காக இருக்க வேணாம், ஹேண்டில்டாக போகலாம், மூவ்மெண்ட் இருக்கலாம், இப்படி யோசிப்பாங்க. இது ரெண்டுமே இந்த சீனில் இல்லை. இந்த ட்ராமா ஸ்டைல், எடிட் பேட்டர்ன்ஸ், கேமரா மூமெண்ட்ஸ் பிஃபோர் தட் இந்த சீனை அப்படியே டிக்டேட் பண்ணி எல்லாமே சூப்பராக இதுக்கு வேண்டியது அமைஞ்சிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா இந்த சீனுக்கு லீட் பண்ண ட்ராமாவில் இதெல்லாம் இருக்கு. எது கேமரா மூவ்மெண்ட்டு இருக்கு, கேமரா எல்லாமே ஹேண்டில்டு தானே. அங்கே கூட்டம் இங்கே ஒரு ஃப்ரேம் வச்சுனா 50 பேர் அவன் அடிச்சுக்கிறான், இந்த சைடு திருப்பினா திருப்பி 50 பேர் அவன் அடிச்சுக்கிறான். அப்போது எனக்கு ஆர்கானிக்காக இந்த சீனை சிகாவோட ப்ரைவேட் ஸ்பேஸ், கென்ட்ரிக்கோட ப்ரைவேட் சீட் போது இங்கே நம்ம அதை பற்றிலாம் கவலைவே படத்தே வரல. இது நம்ம ஸ்லோவாக சொல்லலாம். ஸ்டாட்டிக் என்ன 2 பேர் உட்காந்து பேசிட்டோம், அவ்வளோதான். அவங்க 2 பேர் அங்கே உட்காந்து பேசுகிறாங்க. இது வரைக்கும் ஓடிட்டு தானே பேசிகிட்டு இருக்காங்க, இங்கே உட்காந்து பேசிட்டோம். ஏன்னா இது உள்வாங்குற இடம் தான் இடம். ஓகே. ஸோ இந்த சீன் பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த சேலஞ்சஸ் எனக்கு இல்லை, பிகாஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் சீன்ஸ் தட் லெட் அப் டு திஸ். கரெக்ட். அங்கே டென்ஷன் இருக்குது, இங்கே எங்கேயாவது ஒருத்தர் இந்த சீனும் நம்ம ஒரு வாக்கிங்கில் எடுத்திருந்தாலோ அந்த நிதானம் இருந்திருக்காது. உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ஷாட் இருக்குது, ஒரு ஓஎஸ் இருக்குது, ஒரு க்ளீன் மேக்ஸிமம் எடுக்கலாம். இது தவிர வேறு ஆங்கிள்ஸாகவே நம்மளுக்கு ரொம்ப இல்லை. அப்போது ஒரு போரிங்கான ஒரு விஷுவல் கிராமரில் இருந்தாலுமே வந்துட்டு இந்த இடத்துக்கு, இந்த பாயிண்ட் ஆஃப் த மூவிக்கு இது தேவை. ஐ டோன்ட் வாண்ட் தெம் டு பி ஹரீட் ஹியர் ஆல்சோ. ஏன்னா அவன் எல்லாத்தையும் அவனை வச்சுட்டாங்க, அவனை அசிங்கப்படுத்துகிறாங்க, எல்லாம் பண்ணும்போது அவன் நிதானமாக யோசிக்கிறான். கரெக்ட். அந்த நிதானத்தை நம்ம எப்படி கேப்சர் பண்ணோம்னா ஸ்டாட்டிக்கில் தான் கேப்சர் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு குறுகிய காலகட்டத்திலே ஃபஸ்ட் படம் ஷூட்டும் பண்ணுறோம். நம்ம எல்லாமே எடுக்கணும். நம்ம போனோம்னா மெயினான எடுக்க வேண்டிய விஷயங்கள் நம்ம டைம் கொடுத்து எடுக்க மாட்டோமா இருக்கும். அப்போ எது இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் எது நம்ம பிரேக் டவுன் பண்ண ஆரம்பிக்கிறதுல இந்த சீன் இது ஒரு சிம்பிளிசிட்டியான ஒரு லெவல்லே எடுத்தா போகிறோம். ஏன்னா அதுக்கு வரைக்கும் வர சீன்ஸ் ஹரீட் பரீடாக இருக்கு, முன்னாடியும் பின்னாடியும் ஒரு ரஷ் இருக்கு. அப்போ நான் இங்கேயும் நிதானம் கொடுத்தாம அவனை ஓடிப்படுத்தினா அவன் எங்கடா எடுப்பான், அவன் தலைவலிக்க ஆரம்பிச்சான். ஸோ டெக்னிக்கலாகவும் இதில் ஒரு நிதானம் இருக்கணும் அப்படின்ற கால் வந்து இப்போ டிஓபி கிட்டேயும் வந்து பேசி அவரும் அந்த சென்டிமெண்ட்டை எக்கோ பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக இந்த சீன் இது பண்ணலாம். இந்த ஒரு ஷார்ட் டிவிஷன் ரொம்ப இல்லை, 5 கட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 3 கட்டு 4 கட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெரி சிம்பிள் சீன். இது ஃபிலிம் மேக்கிங்கில் வரும். நம்ம எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக சைட் பண்ணாலும் சில சிம்பிள் இமோஷன்ஸ் அண்ட் சிம்பிளிசிட்டி ஆஃப் கிராமர் தான் சூப்பராக ஹிட் ஆகும். எழுதியாச்சு, கான்ஃபிடென்ட்டாக எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் எடிட் டேபிளில் எடிட் பண்ண பிறகு அதனுடைய ஒரு ஃபர்ஸ்ட் அவுட்புட் பார்த்துட்டீங்க, மியூசிக் வருவோம். மியூசிக்குள்ளே வரும். என்ன பண்ணீங்க இந்த சீன் பொறுத்த வரைக்குமா? இந்த சீன் ஜென்ரலாக படத்தோட மியூசிக் கிறிஸ்டோ சேவியர் அப்படின்ற ஒரு 25-year-old பாய் கேரளாலேருந்து பிரம்மயோகம் அப்படின்னு ஒரு படம், ரொம்ப சூப்பரான ஒரு படம். அதுவுமே வந்து எனக்கு பயங்கரமாக என்ன வியத்துச்சுன்னா ஒரு பயங்கர ஆர்ட் ஹவுஸ் படம், 3 கேரக்டர்ஸ், பிளாக் அண்ட் ஒயிட்டு. ஆனால் மியூசிக்கில் அப்படி ட்ரீட் பண்ணியிருப்பார் அவர். அந்த
என்னன்னு சொல்கிறது, ஒரு ட்ராமாவோ அதோட அந்த இடமோ அதோட அந்த வியர்ட்னஸோ மியூசிக்கில் செம்மையாக ஒரு ஈரினஸ் கரெக்ட் அந்த வார்த்தை தான் தெரியுது, பயங்கரமாக கேப்சர் பண்ணியிருப்பாரு. எனக்கு என்னோட ஜெயில் படத்துக்கும் இந்த மாதிரி ஒரு டோன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் உள்ளவே வந்தார். அவர் அப்போது அவர்கிட்ட இந்த கதை படம் முடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட். அதில் ரெஃபரன்ஸ் மியூசிக்லாம் போட்டு எல்லாமே ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஃபைனல் எடிட் முடிஞ்சு படம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரான ஒர்க்காக இருக்குது, நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தமிழ் படமாக வந்து பண்ணும்போது அவர்கிட்ட என்னோட இன்புட் என்னவா இருந்துச்சுன்னா, இது ஜெயில் ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபிக்கான ஒரு ஸ்பேஸ். நம்ம ஆடியன்ஸை வந்து அந்த இமர்சிவ் திகட்ட வைக்கிற ஒரு ஃபீலிங் கொடுக்கணும், ஆனால் அது ரொம்ப அவனுக்கும் போகக்கூடாது. இதுதான் படத்தோட கிராமராக நம்ம ட்ரீட் பண்ணலாம். நிறைய சின்த் ப்ளே பண்ணலாம், அதுக்கு நடுவில் ஒரு சின்ன சின்ன டிஸ்டார்ஷன் வைலன்ஸாக இருக்கட்டும், அந்த ஈரினஸையோ இல்லை அந்த இடத்தோட அந்த கிளாஸ்ட்ரோஃபோபியா நம்ம எப்படி கடத்துமோ அதுதான் இன்னும் அவனுக்கு இமர்சிவான எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கும். நம்ம என்ன எடிட் ஸ்டைலுமே ஃபிக்ஸ் ஆனது என்னன்னா ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டான ஒரு படமாக தான் இருக்க போகுது. ஏன்னா ட்ரை ஸ்பேஸ், இது ரொம்ப நிதானமாக சொல்ல வேண்டிய ஒரு கதையாக சொல்ல முடியாது. ஆடியன்ஸ் டயர்ட் ஆகிடுவான், லாக்ன்றுவான், டயர்ட் ஆகிடுவான். எல்லாமே ட்ராமா நம்பிக்கை மேலே இருந்தாலும் விஷுவலாக நம்மளுக்கு பிரேக் இல்லை. கரெக்ட். அப்போது சைக்காலஜிக்கலாக டயர்ட் ஆகும்போது மியூசிக் லெவலில் நம்ம என்ன இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிற காலில் திருப்பியும் இந்த சீன் மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்து பேசினோங்கன்னா இது எல்லாமே நேச்சுரலாக ஆல்ரெடி அமைஞ்சிச்சு. அது வரைக்கும் மியூசிக் வந்து சிந்த் ஹெவியாக ஒரு சப்பேஸோட ஹெவியாக போகும்போது இந்த இடத்துல தான் அது எல்லாமே முடிச்சுட்டு ஒரு ஃபஸ்ட்டு டைம் அந்த ஒரு பிரைட் சவுண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும், ஒரு ஹோப்போட. அது யூஆர் த ரீசன் வை ஐம் ஹாப்பி ஹியர்ன்றது இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஒரு ஆம்பியன்ஸில் ஆரம்பிக்கும். லைக் ஒரு சின்ன ஒரு லேயர்டான ஒரு இடத்துல ஆரம்பிக்கிற டைமில் சிகாவோடது எங்கே வைக்கனா யூஆர் த ரீசன் யூ ஆர் ஸோ ஹாப்பி ஹியர்ன்ற இடத்துல அவர் ஸ்ட்ரிங்ஸ் அங்கே தான் ஆரம்பித்தார். many people are happy because of you. யூ ஆர் சொல்லும்போது தான் ஸ்ட்ரிங்ஸ் அங்கே ஆரம்பிக்கிறார். ஏன்னா அந்த இடத்துல இருந்தால் வந்துட்டு பர்சனலாக மாறுது. ஃபிலாசபிக்கலாக இருந்த இடத்துக்கு ஒரு ஆம்பியன்ஸ் மியூசிக் மட்டும் கொடுத்துட்டு பர்சனலாக சிகாக்கும் கென்ட்ரிக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷனுக்குள்ளே மாறும்போது அது இமோஷன் இட் இஸ் தான் அங்கேருந்து தான் அந்த பிளாட் பாயிண்ட் டு ரைஸ் இட் அப். ஓகே, அங்கே ஒரு ஸ்ட்ரிங்ஸ் கிக்கின் ஆகுது இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில். ஜீசஸ் தேர் ஆர் நோ ஐ டோன்ட் நோ அப்படின்ற இடத்துல போது அதுக்கு ஜஸ்ட் முன்னாடி டைலாக்ல தான் அந்த ஸ்ட்ரிங்ஸ் கிக்கின் ஆகும்போது அந்த டைலாக் சிகா இது வரைக்கும் ஓகே கடவுளோட டெஸ்ட்லாம் பண்ணிருக்காங்க, பட் இங்கே இருக்கிற சூழல் வச்சு நான் உனக்கு நம்பிக்கை கொடுத்துறேன், உன்னால தான் இங்கே நிறைய பேர் சேஃபாகவும் ஹாப்பியாகவும் இருக்காங்க. இதை சொல்லும் போது தான் ஸ்ட்ரிங்ஸ் உள்ள வருது. திருப்பியும் இந்த சீனோட காம்ப்ளெக்சிட்டி நம்ம தான் வெளியில் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக பார்த்துக்கிறோம் தவிர சிம்பிளிசிட்டிலேயே இந்த சீன் அமைஞ்சிருச்சு நம்மளுக்கு. இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சு ஜீசஸ் பெயிண்டிங் ரிவீல் பண்ணுறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணுறீங்க, சின்ன சின்ன ஷார்ட்ஸ்லாம் வருது. அண்ட் தென் வி ரிவீல் சிகா வந்து அந்த பெயிண்டிங் முன்னாடி நிற்கிறாரு, கென்ட்ரிக்கோட முகம் ஜீசஸில் இருக்கு இல்லையா. அந்த ஒரு சின்ன சீக்வன்ஸுக்கான மியூசிக் பற்றி சொல்லுங்கள். அங்கே ஹவ் டிட் யூ? எனக்கு இன்டர்வல் பிளாக் பொறுத்த வரைக்கும் 2 இன்டர்வல் பிளாக் இருந்துச்சு ஷூட் பண்ணும்போது. ஸ்கிரிப்ட் லெவலில் ஆக்சுவலாக இன்டர்வல் பிளாக் எங்கே இருந்துச்சுன்னா சிகா இறந்துடுறாரு, கலவரம் வெடிச்சிடும், அங்கே தான் வந்து ஆக்சுவலாக இன்டர்வல் பிளாக் ஸ்கிரிப்ட் லெவலில் இருந்துச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டாக எடிட் பண்ணி பார்க்குறோம், ரொம்ப பெருசாக இருந்துச்சு இனிஷியலாக. அதாவது நாங்கள் ஷிமோகாவில் ஷூட் பண்ணோம், ஜெயிலில் ஷூட் பண்ணி வச்சுட்டு இருக்கிற ஃபுட்டேஜஸ் வச்சு எடிட் பண்ணி பார்க்கும்போது இது ரொம்ப தள்ளி வருது, இது கரெக்டாக இருக்குமா, 1.5 மணி நேரம் கிட்ட ட்ராமா சூப்பராக இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் ஒரு 45 மினிட்ஸ் தானே இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் தானே இருக்குது ஆக்சுவலாக ட்ராமா எடுத்து பார்த்தும்போது. இது இன்டர்வல் பிளாக்கிங் தள்ளணும் அப்படின்றது எனக்கு எடிட்டில் அங்கே தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இங்கே சென்னை ஸ்கெட்யூல் போடுறோம், அங்கே ஷூட் பண்ண வேண்டிய எடுக்கலாம் இங்கே ஷூட் பண்ணுறோம். ஸோ அது சேஃப்டிக்காக நான் நிறைய க்ளோஸ்அப்ஸ் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா இந்த இடம் தான் அப்படி இல்லைன்னா ஒரு இன்டர்வல் பிளாக்காக வரப்போகிற இடம்ன்றது எங்களுக்கு ஓரளவுக்கு டிசைட் ஆகிடுச்சு. எடிட்டரும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார், இதுக்கு மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணி எடுத்துக்கோங்க, மாண்டாஜஸாக எடுத்து வச்சிங்கன்னா பில்டப்ஸ் கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துக்கு. ஓகே அப்படின்னு சொல்லும்போது சரி ஐடியா என்ன மாதிரி இருந்துச்சு. அப்போ ஷார்ட் மேக்கிங்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு போகும்போது இன்டர்வல் பிளாக்காக இதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இங்கே பில்டப்ஸில் இவங்க வந்து சிகா இது வரையுது, பார்த்தி வந்து இன்டர்கட்டில் வந்து அந்த கிச்சன் பிளாக்ல இது பண்ணுவாங்க, இங்கே அதே ஒரு சவுண்டில் வந்து அந்த கென்ட்ரிக்கோட ஃபோட்டோலாம் அங்கே அவன் வந்து மேட்ச் திக பட்டி இதை ஏற்றுவான், இங்கே சிகா வந்து கேண்டில் ஏற்றுவார். ஏன்னா இவங்க 2 பேரோட லைஃப் தான் மீட் ஆக போகுது அந்த இடத்துல. கரெக்ட். ஸோ இந்த பிளானிங் வந்துட்டு அங்கே எடிட்டோட ஃபஸ்ட் ரஷ் பார்த்தப்பறம் எங்களுக்கு தோணுச்சுன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் அந்த பில்டப் பாயிண்ட் எடுக்கலாம், நிறைய விஷயங்கள் கென்ட்ரிக் இருக்காரு, பட் இது எப்படி ஒரு இன்டர்வல் பிளாக்காக இதுவும் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட் பண்ணலாம். இதை நைஸ் சீனா மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போகாமல் திஸ் கேன் பி அன் இன்டர்வல் பிளாக், ஒரு நல்ல எலிவேஷனோட. அப்போ நம்மளுக்கு அதுக்கு தேவை ஷார்ட்ஸ் என்னலாம், அது இன்டர்கட்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி என்ன எடுக்க போகிறோம். இங்கே தீ பந்தம் பற்ற வைக்கிறார் கிச்சனில், இங்கே அவர் வந்து கேண்டில் ஏற்றுறார். இந்த மாதிரி சில கால்ஸை நாங்கள் எடுத்து பண்ண முடிஞ்சிச்சு. லக்லி பிகாஸ் எடிட்டர் வந்து ரஷஸை பார்த்து இந்த மாதிரி நீங்கள் சொன்ன இடம் வந்து ரொம்ப தள்ளி வர மாதிரி இருக்குடா, செல்வா இருக்கியாண்ணா, அது ரொம்ப நல்ல ஒரு காலாக ரொம்ப வழியாக சொன்னதுனால அது எங்களால் ஐ திங்க் அது கரெக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ண முடிச்சு. ஃபார் ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கர் அது எடிட்டில் வந்து நம்ம என்ன தான் ஸ்கிரிப்ட் எழுதினாலும் இல்லை, எடிட்டில் அது ஒரு தனி ஸ்கிரிப்டாக மாறிடும். அது ஒரு விஷுவல் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீ அந்த உங்களோட ஃபஸ்ட்டு பேப்பர் ஸ்கிரிப்டை நீங்கள் மறந்துடணும் டோட்டலாக. அது திருப்பியும் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக தான் இருக்கும் தவிர எடிட்டில் தான் திருப்பியும் ஏன் எல்லாருமே சொல்கிறாங்க எடிட்டில் தான் உருவாகுதுன்றது எனக்கு நான் எடிட் பண்ணும்போது தான் எனக்கே புரிஞ்சிச்சது.
ஏன்னா எஸ்பெஷலி ஃபார் காம்ப்ளெக்ஸ் ஃபிலிம் லைக் திஸ், ஏன்னா ஸ்டோரி டெல்லிங்லையுமே ஒரு சிங்கிள் கண் பார்வைக்குள்ளே இந்த படம் போல ஒரு நான் லீனியராகவும் போகுது. 10,000 விதத்தில் இதை எடிட் பண்ணலாம். அப்போது எனக்கு இன்னும் எங்கே என்ன புரிஞ்சுச்சுன்னா, நான் அப்போது செல்வா நான் எடிட் பண்ண நான் அவரை பிடிச்சி தள்ளி இந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்டுக்கே கூப்பிட்டு போகிறேன் நான். அப்போது அவர் சொல்கிற பாயிண்ட் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் தோணுச்சு. அது ஒன்று எடுத்துட்டடா இருக்குது. பட் இப்போ நம்ம கையில் இருக்கிற ரஷஸ் அது எதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது, எதெல்லாம் வீக்காக இருக்குது, நம்ம மேலே கிரிட்டிக்கலாக இருந்தால் தானே நம்ம ப்ரெசென்ட் பண்ண முடியும். கரெக்ட். இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது, இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் வீக்காக இருக்குடா, ஏன்னா டைம் நிறைய ரீசன்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போக தேவையில்லை. அப்போது அதை விட்டுட்டு நம்ம இப்போ என்ன அடுக்க போகிறோம் இதில் அதுக்குள்ளே வரலான்னு சொல்லும்போது இட்ஸ் லைக் ரீரைட்டிங், கிட்டத்தட்ட ரீரைட்டிங் ஆன் விஷுவல் ஃபார்ம். ஐ ஹவ் டேக்கன் ஆல் திஸ். சிங்கிள் சீனாக வைக்க போகிறோமா, இன்டர்கட் பண்ண போகிறோமா, இதெல்லாம் தான் ஸ்கிரிப்டில் வெல்கம். சிங்கிள் சீனாக வச்சிருந்தாலும் மேபி ட்ராமா ஹோல்ட் ஆகுமா இருக்கும். பட் அது நம்ம சிங்கிளாக வச்சு நிறைய வெர்ஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு காலாக நம்ம இல்லை எடுத்துகிட்டு வரோம். ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் எடுத்துக்க முடியாது, நம்ம கற்றுட்டே தான் இருக்கணும். பட் ஓகே, இது நம்ம நினச்ச இதுக்கு கரெக்டாக ஒரு லேண்ட் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு சூப்பர் எடிட்டில் வந்துடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் சித்தார்த். தேங்க்யூ மாதி. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கலாம், செல்லராக இருக்கலாம், இல்லை ஒரு ஆக்டிவ் சோஷியல் மீடியா யூஸராக இருக்கலாம். உங்களுக்காகவே நீங்கள் ஒரு செல்லராக இருக்கீங்க அப்படின்னா 100% டிரான்ஸ்பரன்சியோட உங்கள் கண்டென்ட்டினுடைய ரியல் இம்பாக்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கன்சியூமராக இருக்கீங்கன்னா ட்ரஸ்டட் செல்லர்ஸ் இருக்காங்க. உடனே டவுன்லோட் பண்ணுங்கள் நார், மோஸ்ட் இன்க்ளூசிவ் சோஷியல் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.